யாவும் ஒருமனப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் செலுத்துகிறோம். எங்கள் காதுகள் கேட்கவும், எங்கள் இருதயத்தில் அவைகளை உச்சரிக்கவும், என் கண்கள் எங்களை சரியாய் கவனிக்கிறதாமாவும் கர்த்தர் எங்களை மாற்றுங்க. ஒருமன ஆவியை தாங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ இந்த பைபிள்ல இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதுல நிறைய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறப்பட வேண்டுமானால் சில கட்டளைகள் இவைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதானமாக நம்மளுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும் அப்படின்னா அந்த வசனத்தின் சார அம்சத்தின் கட்டளை என்ன, அது முக்கியமாய் அதனுடைய மையப்பொருளான தேவன் எதை கற்பித்து தருகிறார் என்பதை தயவு செய்து நாம் அதை கவனிக்க வேண்டும். எல்லா வாக்குத்தத்தத்திற்கு முன்பாக தேவன் ஒரு கட்டளைகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். இப்போ இங்கே சொல்கிறாரு, உலக காரியத்தை நாடாதீங்க, உலகத்தை தேடாதீங்க, இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடக்கூடியது, ஆனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இதை தேடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். தேடாதீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா 22 வாசிங்க. இவைகளில் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். யாரு? மற்றவங்க, வெளியாட்கள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இதை தேடாதீங்கன்னு சொல்றாரு, இதை நாடாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா தேவன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இவைகள் எல்லாம் உங்கள் பரமபிதா உங்களுக்கு தேவைன்றதை என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, அது எனக்கு தேவைன்னு தெரியுது, ஆனா அதை நீ தேடி ஓடாதன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஜெபிக்கிறதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்னதென்று தேவை என்று உங்கள் பரமபிதா என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது விளங்கலையான்னு தெரியல. நீ தேடி ஓடாத, நீ அதையே நாடி ஓடாத, அதெல்லாம் உனக்கு வேணான்னு நான் சொல்லல, அதெல்லாம் உனக்கு தேவை என்று உன் தேவன் அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டி. அப்படின்னா எனக்கு வேணும், ஆனா நான் என்ன செய்யக்கூடாதான், அதை தேடி என்ன செய்யாத, ஓடாத. உனக்கு எப்போ என்ன தேவையோ அதை நான் சரியான முறையில் ஏற்ற நேரத்தில் அதை நான் உனக்கு தருவேன்னு சொல்றார். அதுதான் இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட மேலே நிறைய இருக்கு. பரலோகத்திலே சேர்த்து வைங்கன்னு அந்த இடத்துல போட்டிருக்கு. வாசிங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அல்லேலூயா. அப்போ நாம எங்கே எதை சேர்த்து வைக்கணுமோ அதை அங்கே ஒரு நாளும் நம்ம என்ன வாழ்க்கையில செய்யல, சேர்த்து வைக்கல. இப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். இப்பனா இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் எங்கே சேர்த்து வைங்கள், பரலோகம் தான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. சில காரியங்கள் நமக்குள்ளே இருக்கு, இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. அல்லேலூயா. முதலாவது என்ன செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யம். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நீதி. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க, தேடுங்கள். தேடுங்கள் என்னது? நீதி என்ன செய்யணும்? தேடணும். எது நீதி, எது நியாயம், எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா தேடணும். அல்லேலூயா.
இன்னைக்கு நாம் என்ன செய்வதில்லைன்னா தேவனுடைய நீதியை ஒரு நாளும் நமக்குள்ளே இல்லை. ஒரு நாளும் நமக்குள்ளே என்ன செய்யறதில்லை? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது நமக்குள்ளே இல்லை. சபையை இப்போ இந்த வசனத்தை நிறைய பேர் சபையை தேடிவாங்க, ஜபத்துக்கு தேடிவாங்க அப்படின்றது தான் குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இப்படி கூட பேசுவாங்க, இந்த பரலோகத்துக்கு போனோன்னா நீ முதல்ல எங்கே வரணும்? சபைக்கு வரணும். ஃபஸ்ட்டு படி ஏறாமல் செகண்ட் படிக்கு என்ன செய்யக்கூடாது? அது ஒரு நாள் உன்னை என்ன செஞ்சிடும்? மிஸ் பண்ணி கீழே உள்ள வச்சிடும். அதனால் எடுத்த உடனே என்ன செய்? முதல் படி அப்படின்னா அப்போ முதல் படி சபை அப்படின்னுவாங்க. அல்லேலூயா, தவறல்ல. ஆனால் உண்மையாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, தேவ ராஜ்யத்துக்கு உரியதை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? தேடணும். அவருடைய நீதி என்ன செய்யணும்? தேடணும். தேடி அதை என்ன செய்யணும்? அப்படி வாழும் பொழுது அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? இந்த இவைகள் அப்படின்னா என்ன ஒன்றாலும் உன்னுடைய காரியத்தில் உனக்கு என்ன தேவை? எனக்கு 1 கோடி தேவை, உனக்கு 1 லட்சம் தேவை அப்படின்னா உன்னுடைய காரியம், உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் என்ன செய்யுங்க? அதில் ஆக்ட் பண்ணிக்கங்க, அதை ஃபில் பண்ணிக்கங்க. அப்போ இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? ஆமாம், இது யாருன்னா அஞ்ஞானிகள் தேடி நாடுகிறார்கள். இப்போ இப்போ இதை நான் தேடி ஓடலை, ஜபந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. வேறு எங்கேயும் நான் என்ன செய்யலை இது வரைக்கும். சேர்ச்சு கட்டணும் அப்படின்னு நான் ஃபண்டை கூட என்ன செய்யறதில்லை. நான் ஒரு காணிக்கை பாக்ஸ் வச்சுட்டு சர்ச்சு ஃபண்டு அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கலான்னு அதை கூட சேர்த்து வைக்கல. ஏன்னா எனக்கு என்னது தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். 8க்கு 10 இருக்கும்பொழுது அப்புறம் 20க்கு 10 கூட்டு வந்தது அவர் தானே. இப்போது 60க்கு 20 கொண்டு வந்து வச்சிருக்கிறது அவர் தானே. அப்புறம் 100க்கு 200 கொண்டு போய் வைக்க மாட்டாரா? என் பரமபிதா எனக்கு என்னது தேவை என்று அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடினாலும் எனக்கு தேவை. ஆனால் என் தேவையை என் தேவன் என்ன செய்ய போகிறார்? சந்திக்க போகிறார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? இப்போ சொல்லுங்க பக்கத்தில், இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், என்ன ஒன்றாலும் ஃபுல் பண்ணிக்கங்க. நான் சொல்கிறேன், பிளாங்க் செக்கு மாதிரி இப்போ இயேசு கொடுத்துருக்கிற வார்த்தை ஒரு பிளாங்க் செக்கு மாதிரி சைன் பண்ணி கொடுத்துட்டார். இப்போ அதில் நம்ம அமௌண்ட்டை ஃபில் பண்ண வேண்டியது ஏன் வேலை தான். அதனால் நான் 1000 பண்ணுறனோ 10,000 பண்ணுறனோ அது என் கையில் இருக்குது. அவர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டார், இந்தா எடுத்துக்கப்பா அப்படின்னு. அதுதான் இந்த வாக்கு தத்துவம். அல்லேலூயா, நான் சொல்கிறது புரியுதா? அப்போது நல்லா கவனிங்க, தேவன் இவைகளை எல்லாம் நமக்கு கூட என்ன செய்ய போகிறாரு? கொடுக்க போகிறார். அப்போ இதில் கட்டளைன்னு சொன்னல, அதில் ஒரு சில கட்டளைகளை போட்டிருக்கிறார். முதல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தர்மம் செய்யுங்கள். 2வது சொல்கிறாரு ஜெபம் பண்ணுங்கள். 3வது சொல்கிறாரு உபவாசிங்கள். 4வது சொல்கிறாரு கவலைப்படாத இருங்கள். 5வது சொல்கிறாரு கடன்களை மன்னிங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் இந்த 6ஆம் அதிகாரத்தில் அடக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இது வரைக்கும் சத்தம் இருந்தது, இப்போ சொல்கிறது தான்ப்பா கஷ்டமாக இருக்குது. ஜபம் பண்ணுன்றாரு, உபவாசம் என்றாரு, தர்மம் செய்யின்னு சொல்கிறாரு, அப்புறம் கடன் கொடுத்தோன்னு போயிட்டு மன்னிக்க சொல்கிறாரு. இதெல்லாம் சாத்தியமாகமா? இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு எப்படி இருந்தது? ஒரு உற்சாகமாக இருந்தது. இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும், ஆமே அப்படின்னு சத்தம் ஆட்டோமேட்டிக்காக வருது பற்றியா சத்தம். ஆனால் என்ன அப்படின்னா, இயேசுநாதர் இதெல்லாம் உனக்கு கூட கொடுப்பண்டான்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு தர்மம், அப்புறம் ஜெபம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பைபிளில் எங்கெல்லாம் இருக்குது அந்த வார்த்தைன்னு, எங்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் பார்த்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. முதல் தர்மம், 2வது ஜெபம், 3வது அந்த ஜெபமே உபவாசம், அப்புறம் கடன்களை மன்னிங்கள், அப்புறம் கவலைப்படாமல் இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லாம் எங்கே செய்ய சொல்கிறாருன்னு ஒன்று மட்டும் சொல்கிறேன், அது ஒரு பாயிண்ட்டு. எங்கே செய்ய சொல்கிறாருன்னா சீக்ரெட்டாக செய்ய சொல்கிறார். இது எல்லாமே நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா ரகசியமாக செய்கின்றார். நீ தர்மம் செலுத்துறத உன் வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்றாரு. ஹலோ, நீ ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்றாரு சீக்ரெட். இது எல்லாமே எங்க தான் இருக்கு?
உபவாசம் எப்படி பண்ண சொல்றாருன்னா, யாருக்கும் தெரியப்படுத்தாத. நீ உபவாசம் இருக்கும்போது உன் முகத்துல என்ன காட்டிக்காத, சோர்வை காட்டாத. உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி யாருக்குமே தெரியாம என்னவா இரு, உபவாசம் இருன்றார் இந்த அதிகாரத்துல. இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எவ்வளவு பண்ண முடியுமோ தெரியல, எடுத்திருக்கிறது நிறைய, இதுல ஒதுக்கி இருக்கிறது, இதை நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேனே. இதுல ஒரு 3 பாயிண்ட்டை நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன். அதனால இதை உங்களுக்கு அதிகமா சொன்னதில்லைன்றதுனால இதுல ஒரு 5 காரியங்களை நான் குறிப்பிட்டு வந்திருக்கிறேன். அந்த 5 காரியங்களில் கர்த்தருக்கு சித்தமானா எனக்கு கொடுத்திருக்கிற நேரங்களில் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு போதிக்கிறேன். இவைகளை எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்ற இந்த வார்த்தை உன்னுடைய சிந்தையிலே இருக்கிறதுனா எப்படி நடக்க வேண்டும் அப்படி என்பதை மட்டும்தான். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தர்மம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. என்ன போட்டிருக்குங்க? முதல் என்ன போட்டிருக்கு? தர்மம் செய்ய வேண்டும். எத்தனாவது வசனம்? முதல் வசனத்தையே வாசிங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. அப்படின்னா அப்போ நம்மளுடைய தர்மம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஒரு கிறிஸ்தவனா பிறந்தா கட்டாயம் நீ என்ன செய்யணும்னா, தானம் தர்மம் கட்டாயம் செய்யணும். எனக்கே இல்லை பாஸ்டர், எனக்கே ப்ராப்ளம் பாஸ்டர், என் வீட்டுக்கே தேவைகள் நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உன்னை காட்டிலும் எளிமையானவன் இந்த உலகத்தில் உண்டு. உன்னை காட்டிலும் வசதியா இருக்கிறவன் உன்னை கவனிக்கும் பொழுது நீ உன்னை காட்டிலும் இருக்கிற எளிமையானவனை என்ன செய்யப்பட வேண்டும்? கண்ணோக்கி பார்க்கணும். ஏன்னா இது சட்டம். பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சட்டம். அதுவும் புதிய ஏற்பாட்டில் மிக அழகாக தன்னை போல பிறரை நேசிக்கின்ற கட்டளை. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படணும்? செயல்படணும். தர்மம் செய்யணும். ஏழை எளியவரை தாங்கணும், திக்கற்றவர்களை தாங்கணும். உன்னால முடிந்த அளவுக்கு எதையாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி என்ன செய்யப்படணும், அதையும் செஞ்சுட்டு தெரியாம இருக்கணுன்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கதை ஒன்று நான் கேட்டேன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அது இன்னைக்கு யூஸ் ஆகுது. நான் நேற்று தான் இந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக முடித்தேன். இந்த தர்மம் என்றதையே நேற்றே காலையில் தான் எனக்கு ஆவியானவரே கொடுத்தார். ஆனால் 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். என்னென்னா, ஒரு சின்ன பையன் ஸ்கூல் போயிட்டே இருந்தானா. ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப தாகமாகிடுச்சான். ரொம்ப தாகம், ஒன்றுமே இல்லை. ஒரு வீட்டில் கதவை தட்டினானா. ஒரு சகோதரி வந்து கதவை திறந்தாங்களாம். கதவை திறந்துட்டு என்னப்பா வேணும்னாங்களாம். ஆண்டி, நான் ஸ்கூல் போயிட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, கொஞ்சம் எனக்கு என்ன தரீங்களா, தண்ணி தரீங்களான்னு கேட்டாங்களாம். அவங்க உடனே இந்த பையன் கேட்ட அந்த முறைகளை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிட்டு தண்ணி கொஞ்சம் கொடுத்துட்டு, தண்ணி குடிச்சிட்டு இப்படியே இருடான்னு சொல்லிட்டு 1 கிளாஸ் பால் அவனுக்காக சுட பண்ணி சக்கரை போட்டு ஆற்றி எடுத்துகிட்டு வந்து ஒரு டம்ளரில் கொடுத்தாங்களாம். அன்றைக்கி அந்த பையனுக்கு அது ஒரு மன நிறைவை உண்டாக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. அந்த அம்மா ஃபீஸ் கட்டிட்டாங்கன்னு சொல்லுங்கள் போங்கன்றானா. என்ன சொல்கிறான்னா, ஃபீஸ் கட்டிட்டாங்கன்னு. நான் கட்டவே இல்லையேன்னு அந்த அம்மா ஒரு பக்கம் என்ன செய்தான், அடம் பிடிக்குதான். அப்போ அந்த பையன் வந்து சொன்னானா, நீங்கள் எனக்கு ஃபீஸ் கட்டிட்டீங்கம்மா அப்படின்றானா. எப்படிப்பா? நான் சின்ன வயசாக இருக்கும்போது நீங்கள் ஒரு டம்ளர் பால் கொடுத்தீங்களே, அதுதான் உங்கள் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. நான் தண்ணி கேட்டு வந்தேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தீங்க? ஒரு டம்ளர் பால் கொடுத்தீங்க, அதோடைய விலை தான் இன்னைக்கு இந்த ட்ரீட்மெண்ட். அல்லேலூயா. சில நேரங்கள் நாம் விதைச்சதை நாம் மறந்து போகலாம். ஆனால் அந்த விதை முளைக்கிறதுக்கு ஒரு நாள் என்ன செய்யாதான். அல்லேலூயா. அது புடமிட்டுக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு நாளும் நீ செய்கிற தர்மம் ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகவே போகாது. பசியாக இருக்கிறவங்களுக்கு போட்டுருங்க. ஆனால் அவங்க வந்து எனக்கு செய்யலை, அவங்களுக்கு நான் கொடுத்த நன்றி இல்லை, அதெல்லாம் ஒரு நாளும் யோசிக்காதீங்க. சில நேரங்களில் நாமளே வீட்டில் உட்காந்துக்கிட்டு பேசும்போது கூட அந்த மாதிரி மாம்சத்தில் பேசுவோம். ஆனால் ஆவியானவரோடு இணைஞ்சு செயல்படும் பொழுது அதெல்லாம் சாகட்டுன்னு என்ன செய்கிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க. கூடுமான அளவுக்கு
உங்களுடைய அந்த குணங்களை மாற்றிக்கொள்ளுங்க. என்ன குணம்னா இரக்கம் செய்கிற குணம். அல்லேலூயா. பார்த்து செய்யாத. பைபிளில் நீங்கள் போயிட்டு நல்லா வாசித்தீங்கன்னா இந்த யாருக்கு இரக்கம் செய்யணும் அப்படின்னா திருப்பி கொடுக்குறவனுக்கு செய்யாதேந்து. என்ன செய்யாத? அவன் எனக்கு திருப்பி தருவான், நீ அவனுக்கு என்ன பண்ணாத, நன்மை செய்யாதடா. அவனால் திருப்பியே தர முடியலன்னா நீ போய் என்ன செய்ய, எதிர்பார்க்காதேந்து. அப்படி பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும் போது தான் சொல்கிறார், டே அப்படிலாம் நீ செய்யக்கூடாது. இந்த சிறியவனுக்கு ஒரு வேளை எதையாவது செஞ்சிட்டியா, அதை நீ எனக்கு செஞ்சா மாதிரி வச்சுக்கின்ற. இதுதான் இயேசுவுடைய திட்டம். அப்போ இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லும் பொழுது, அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் அவசியம்னா தர்மம். இந்த 8ஆம் மாதத்தில் ஒருவேளை நீ அந்த உலகம் பழமொழி சொல்கிற மாதிரி நான் எச்ச கையில் கூட காக்கா ஓட்டினது இல்லைன்னா மாற்றிக்க. உள்ளே வந்த உடனே உன் சுயநலம் மாறணும், உன்னுடைய சிந்தனை மாறணும், உன்னுடைய எண்ணம் மாறணும். இதுதான் எங்களுடைய குணம் அப்படின்னா அந்த குணம்லாம் மாறணும். என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேனோ அப்போவே என் சுபாவம் என்னை விட்டு என்ன செய்யணும், வெளியே போகணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதை விட்டுட்டு நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன், நான் அன்னைக்கு இருக்கிற மாதிரி நான் அப்படி இருப்பேன், அதெல்லாம் சொல்லவே கூடாதுங்க. சில பேர் சொல்கிற வார்த்தை கூட தவறு தான். நான் கண்டி கிறிஸ்தவனா ஆவலை நினச்சிக்கோ, அவ கதை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படின்னா உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். எது? பழைய சுபாவம் உள்ள, இன்னும் அந்த ஜென்ம சுபாவம் உனக்குள்ள என்ன செய்யல, சாகல. சாகாம நீ ஒன்னும் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த முதல் விஷயமே தர்மம் செய். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருப்பாங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 12. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. தர்மம் செய்யினா நம்மளுடைய கான்செப்ட்ல என்ன வருதுன்னா பணம், பொருள், உணவு, ஆடைகள், அப்புறம் சீக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு நம்மகிட்ட உதவியாக இருக்குது, சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் நினைக்கிறோம். இல்லைன்னு சொல்லலை, இதெல்லாம் செய்யணும், இல்லைன்னு சொல்ல. இதை காட்டிலும் ஆண்டவர் சொல்கிறாரு ஊழியம். என்ன ஊழியம்? தர்ம ஊழியம். அல்லேலூயா. ஏன்னா அப்போஸ்தலர் காலத்தில் பணம் பற்றுடுச்சுன்னா பணம் தட்டுப்பாடு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்னன்னா எல்லாரிடத்துலையும் கலெக்ட் பண்ணி இங்கே என்ன செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. எல்லாரிடத்துலையும் கலெக்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. அதை தான் பவுல் மென்ஷன் பண்ணுறாரு. என்ன ஊழியனா வாசிங்க இப்போ. சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு அல்லேலூயா. தர்மம் செய்கிறது என்னதுங்க? தர்மம் செய்கிறது என்னது? ஊழியம். இன்னைக்கு நீ போயிட்டு பிரசங்கம் பண்ண தெரியல, ஜபம் பண்ண தெரியல, பாட தெரியல, எப்படி ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ண தெரியல. ஆனா ஊழியத்துல இது ஒரு ஊழியமா இருக்கு. எதுவுமே தெரியலனாலும் கொடுத்து தாங்கி செய்கிற ஊழியத்தையாவது என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. என்னால ஒன்னையும் செய்ய முடியாது, கொடுத்து உதவ முடியுமே. அதனால தான் பைபிளாவது என்ன செய், தாங்கு. பவுல் அதை ரொம்ப மென்ஷன் பண்றாரு. நான் இல்லாமல் வந்தேன், நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை என்ன செய்தீர்கள், தாங்கினீர்கள். அதற்காக நான் கர்த்தரை அதிகமா என்ன செய்கிறேன், ஸ்தோத்திரம் பண்றேன்றாரு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் தர்மம் என்ற ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாஸ்டர் ஆனாதான் ஊழியம், ஊழியம், ஊழியம். மைக்க பிடிச்சி முன்னாடி நின்று பாடினாதான் ஊழியம், பிரசங்கம் பண்ணாதான் ஊழியம். ஊழியத்தில் நிறைய இருக்குங்க. சீக்கிரட்டா செய்யற ஊழியம் எவ்வளோ ஊழியம் இருக்கு. நீ உன் வீட்டுக்குள்ள முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதே பிரதான ஊழியம். ஆனா இன்னைக்கு என்ன செய்ய முடியல நமக்கு, ஏதோ நம்மளால முடிஞ்சு. அல்லேலூயா. எனக்கு இந்த வருஷத்துல ஒரு பாரம், நம்ம சபையிலிருந்து மிஷினரி என்ன செய்யணும், தாங்கணும். மிஷினரி என்ன செய்யணும், தாங்கணும். நான் தாங்கணும்னு சொல்ல, நம்ம சபையிலிருந்து தாங்கணும். ஏன்னா ஆல்ரெடி நான் தாங்கிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், தாங்கிட்டு இருக்கிறேன், போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் சபையிலிருந்து ஒரு காணிக்கையை வசூல் பண்ணி
அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு காணிக்கையை அனுப்பணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, தர்ம ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். பவுல் பர்னபா அதை என்ன பண்ணிட்டாங்க? நிறைவேற்றி முடிச்சிட்டு தான் அடுத்த கட்டம் வேற இடங்களுக்கு போறாங்க. செஞ்சிட்டு ஏதோ போல செஞ்சு முடிச்சு நிறைவேற்றிட்டு என்ன செய்யறாங்களாம்? கடந்து போறாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், வாக்குத்தத்தத்தை நீ ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. வாக்கு பண்ணினவர் மாறிடார். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னீரே. ஒன்னும் கேட்காத, செய்ய வேண்டியதை செய். என்ன? தர்மம். ஆண்டவர் பார்ப்பார். பார்த்துட்டு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? உனக்கு பெண்டிங், இந்தா இதை வச்சுக்க. எப்போ தேவை, என்னைக்கு தேவை உனக்கு கூட தெரியாது. நாளைக்கு இந்த பணம் உனக்கு தேவைப்படும். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, கர்த்தர் வழியை திறப்பா. நீ அப்போ காற்றையும் காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்டேன். ஆனா உன் வாய்க்கால்கள் என்ன செய்யப்பட்டிருக்குமா? நிரப்பப்பட்டிருக்கும். ஆடு மாடு எல்லா தண்ணி என்ன செய்வார்கள்? ஒரு ஆமேன் வரமாட்டதே. தர்மம். அதே வசனம் அப்போஸ்தலர் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்களேன். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். அல்லேலூயா. ஏன் வந்தாரு? நம்மள அந்த என்ன செய்வோம்? அது ஒரு சேமிப்பு அப்படியே நின்று போச்சுங்க. ஆனா இவன் என்ன சொல்றானா, இப்ப நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, அவங்களுடைய சூழ்நிலைகளை பார்ப்போம். வெய் இப்போ கொடுக்காத, எப்போ அவங்களுக்கு தேவை அப்போ பார்ப்போம் அப்படின்னு நம்மளுடைய மனசு என்ன செய்யுது? நம்மளுடைய சிந்தனை யோசிக்குது. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப நாளாக என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அதை செலுத்தணும். வாசிங்களே மீண்டும். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை, எத்தனை மறந்துட்டு இருக்க மாட்டோம். எனக்கு இப்போ உங்களுக்கு படிக்கும் போது நீங்கள் இதெல்லாம் எப்படி யோசிச்சிங்க, எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது. ஏங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஒரு அமௌண்ட்டு சேர்ந்துருக்குது அப்படின்னும் போது என் கை சும்மா இருக்குமா? என்னடா சரத்து, எனக்கு எவ்வளோ வருஷம் கணக்கில் ஒரு பணம் அமௌண்ட்டு இருக்குதுன்னா என்ன பண்ணுவேன்? கையில் கொடுக்குறோம். உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நான் போய் எப்போ வாங்குறேன், எவ்வளோ வாங்குறேன்னு யாருக்குமே சேர்க்க முடியல. நானும் ஒரு வருஷமாவது அந்த பணத்தை அப்படியே வச்சிருக்கணும்னு பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, முடியல. அதை என்ன செய்ய வேண்டியது? அது எதுக்குன்னு சேர்த்து வச்சோம்? யாரோ இறந்துட்டாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி, ஒரு ஃபீஸர் பாக்ஸு காய்ச்சி ஒரு அமௌண்ட்டு கொடுக்கலாம். இல்லை ஒரு அந்த பெட்டி வாங்கிறதுக்காச்சு கொஞ்சம் காசு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். பார்த்தா பெட்டியே வாங்க முடியல, சின்ன டப்பா கூட வாங்க முடியல. நாம் என்ன பண்ணிடுறோம்? அல்லேலூயா. அது எதுவுமே வீணா போனதில்லை. பட் ஆனாலும் என்ன செய்ய முடியல. ஆனால் இப்போ பவுலுக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறது என்னென்னா, வருஷங்களாக அதை என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? அநேக வருஷங்களாக அது என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? பத்திரப்படுத்தி தான் வச்சிருக்கிறார். அப்படின்னா ஒரு டெடிகேட். இதில் இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? எடுக்க கூடாது. எதுக்கு? அது தர்ம பணம். அது எங்கே போய் சேர வேண்டியமோ கொடுத்தேன். நானே மறந்துட்டேன். 2013 இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வந்தது, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்தது, நான் எப்போல்லாம் வாங்கியிருக்கிறேன்னு 12 வருஷமும் அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க ஒரே டைரியில். ஒரு ஆமேன். பல வருஷமாய் சேர்த்து வைத்திருந்த அந்த தர்ம பணத்தை எதற்காண்டி செலவு பண்ண வேண்டியமோ வருஷங்கள் கடந்து போனாலும் பவுல் அதை நிறைவேற்றுகிறதுக்காக அந்த நாட்களில் கொண்டு வந்து அதையும் நிறைவேற்றுகிறார், ஊழியத்தையும் நிறைவேற்றுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா.
தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களால் ஏதாவது ஒருத்தருக்கு தர்மம் செய்ய நீங்கள் என்ன செய்யுங்க. உங்களை ஆவியில் தோணுதா செய். உனக்கு இருக்குதுன்னெலாம் பார்க்காத. நீ கொடுக்கறது 10 ரூபாவாக இருக்கும், ஆனால் உனக்கு ஆண்டவர் 150 ரூபா பிரியாணியை வாங்கிட்டு வந்து உன் கையில் கொடுத்துட்டு தான் போவார். ஒருபோதும் விடமாட்டார். கரங்களை நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. இது கர்த்தர் செய்கிற கிரியை. அல்லேலூயா. அதை தான் பவுல் சொல்றார், நான் பூர்த்தியாக இருக்கிறேன். நான் எல்லாத்துலேயும் எப்படி இருக்கிறேன்? மன நிறைவாக இருக்கிறேன். நான் எல்லாவற்றத்திலையும் மன ரம்மியமாக இருக்கவும் கற்றுக்கொண்டேன். எப்போ வருது? 1 கொரிந்தியர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்களேன். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து. அப்படின்னா என்ன? விசுவாசிங்க கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? பின்னாடி இருக்கிறவங்க இந்த வசனத்தெல்லாம் வாசிக்க சொல்றாரு ஆண்டவர். வாசிக்கிறோம், கேட்குறோம். என்ன கற்றுக்கொள்றீங்க? சொல்லிட்டா நான் தப்பா எடுத்துக்காதீங்க. பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே சேர்த்து வைக்கிறேன். பொண்ணுக்கு கல்யாணம் வருது, அது வருதுன்னா முன்னாடியே என்ன செய்கிற? ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கிற. வீடு வாங்கணும், அதை வாங்கணும், ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கிற. என்னைக்குன்னா நீ தர்மம் செய்யணும்னு சேர்த்து வச்சிருக்கியா? இந்த பாடம் நமக்கு இதுதான் கற்பித்து கொடுக்கிறது. வாசிங்க மீண்டும். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து சபைகளுக்கு. அல்லேலூயா. நான் சபையில செய்றேன், நீ போ உன் வீட்டில் செய்யின்றாரு. நான் சேர்க்கிறேன். எதுக்கு? சபையில இருந்து தர்மம் செய்யறதுக்கு செய்யறேன். செய்யறமா இல்லையா? கூடுமானவர்களுக்கு செய்யறமா இல்லையா? எதையோ ஒன்று செய்யறோம். அல்லேலூயா. ஊழியத்தை ஆரம்பத்தை ஊழியம் உருவாக்கின நாட்கள்ல கிறிஸ்மஸ்க்கு காசு கூட இருக்காது. ஆனா ஏதாவது ஒரு தர்மம் செய்யணையா? கிறிஸ்மஸ் டைம்ல ஏதாவது செய்யணும். 5 ரூபாவோ 10 ரூபாவோ அந்த கேக்கு, அதை ஒரு 20 கேக்கு வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்டலில் கொடுக்குறோம். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு அநாத ஆசிரமத்தில் என்ன செய்கிறோம்? தர்மம். அது. ஆனால் இன்னைக்கு பிரியாணியை போடுறோம். இன்னைக்கு என்ன செய்கிறோம்? துணியை எடுத்து கொடுக்குறோம். முதியோர் இல்லத்துக்கு போகிறோம், ஒரு பெட்ஷீட்டு, ஒரு தைலம், ஒரு சோப்பு, ஒரு பிரஷ், ஒரு பேஸ்ட்டு, ஒரு துணி துவைக்கிற சோப்பு, இதெல்லாம் வாங்கி மொத்தமாக ஒரு கேரி பேக்கில் 40 பேருக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு இது சபையில இருந்து சேர்த்து கொடுக்கிறோம். அதுக்கும் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, ஏன்னா உன்னுடைய பங்கு அதுலயும் இருக்குது. ஆனாலும் பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்களும் இதை என்ன செய்யுங்க. அப்போ இவைகளிலும் உங்களுக்கு கூட எத்தனை பேர் விரும்புறீங்க? ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் இந்த கொர்நேலி இருக்கார்ல, கொர்நேலி இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறாரு. இப்போ பாருங்களேன், அவரும் டாப் மோஸ்ட் பைபிளில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். காரணம் என்ன? மினிஸ்ட்ரியில் ஒன்றும் அவர் பெருசாக ஒன்றும் பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. மினிஸ்ட்ரியில் போயிட்டு ஊழியத்தை ஏதோ பெருசாக பண்ணிட்டாரா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பைபிளில் மையப்பகுதியில் வச்சாச்சுங்க. அப்போஸ்தலரில் அவங்க குறிப்பிட்டு அவங்கள மென்ஷன் பண்ணி உயர்ந்து வச்சாச்சு. வாசிதி எதுவோ அதுதான். அநீதிக்கு துணை போட ஒரு நாளும் சபை ஒத்து உழைக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீதிக்கு எங்கே வேணாலும் நில்லுங்க, அநீதிக்கு ஒரு நாளும் என்ன செஞ்சிடாதீங்க, துணை போடாதீங்க. இப்போ வாசிங்க அப்போஸ்தலர் புத்தகம் 10:1 வாசிக்கணும்னா 31 வசனங்களை வாசிக்கணும். நீங்கள் முதல் வசனத்தை வாசிங்களேன். பாருங்க, இந்த கொர்நேலியுன்னு ஒரு மனுஷன் இருந்தான், முடிஞ்சு போச்சு. ஹலோ என்ன பாருங்களேன், கொர்நேலி என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான்னு முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே பாருங்க, அவன் ஊர், அவன் எந்த இடத்துல இருந்தான், எந்த தெருவில் இருந்தான், அவனுடைய பட்டணம் என்ன, அவங்க அப்பா என்ன வேலை செஞ்சாரு, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிங்க. பாருங்க வாசிங்க. இப்போ பட்டாளத்தில் அப்படின்னா இராணுவத்தில்னா என்ன? இராணுவத்தில் அதுவும் எத்தனை பேருக்கு அதிபதியாக வேலை செய்கிறாரு?
100க்கு அதிபதியாயிருக்கிறார். எதுக்கு? அவன் செஞ்சது என்ன? தானம். அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதாமா? அவன் பண்ணது என்னது? தானம், தர்மம். அவனை போய் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பட்டாளத்தில் 100 பேருக்கு அதிபதியாக இருந்தார். அவருடைய மனுஷன் கொர்நேலு என்னும் பேர் கொண்ட மனுஷன் தெரு பேரெல்லாம் வருது பார்த்தீங்களா, பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்து ஜனங்களுக்கு கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன் தர்மம் செஞ்சான்? ஏன் தர்மம் செய்ய முடியல? ஏன் முடியல? தேவனுக்கு பயம் இருந்தா தானம் தர்மம் யாரும் சொல்ல தேவையில்லை. கர்த்தருடைய சட்டத்திட்டம் இதான் சொல்லுதுன்னு செய்வேன். நமக்கு தான் பயமே இல்லையே. நமக்கு பயமே இல்லையே, பக்தியே இல்லையே. பக்தி இருந்தா என்ன செய்வோம்? சபை கூடுகையை விட்டுடுவோமா? சபை கூடுகையை விட்டுறோம். தேவ பயம் இல்லை, தேவ பக்தி இல்லை, எதுவுமே இல்லை. எங்கேருந்து தர்மம் செய்ய முடியும்? நான் சொல்றேன், தர்மம் செய்யறதுக்கு பணம் தேவையில்லை, தேவ பக்தி தான் தேவை. பணம் செய்ய தேவனுக்கு பக்தியாகவும் தேவனுக்கு பயந்திருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும். ஏன் தெரியுமா? அவர் பூமியும் நிறைவும் அவர் கைகளிலே இருக்கிறது. என் தேவன் சாதாரணமானவர் இல்லை. எங்கே போனாலும் சொல்லுவேன், ஆதாமையும் ஏவாளையும் படைத்துட்டு ஒரு பெரிய தோட்டத்தையே உண்டாக்கினார். ஒரு பெரிய கிழக்கில் பாதி பகுதியாக அவங்களுக்கு தந்தாருங்க. பூமியில பாதி பகுதி அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறாருங்க. ஆற்றையே உண்டாக்கினார். ஒரு பம்பு செட்டை போட்டு விட்டு அந்த ஆகாரிக்கு காட்டினாரு ஒரு துறவு. 2 பேருக்கு போதாதா தண்ணி குடிக்க துறவு? என் தேவன் 2 பேருக்கு ஒரு துறவை தரலைங்க, ஆற்றையே தந்தார். கரங்களை தட்டி ஆற்றையே என்ன செஞ்சாரு? அப்போ எவ்வளோ பெரிய செல்வந்தர் என் ஆண்டவர். ஒரே ஒரு சின்ன ஒரு குழாவை காட்டிட்டு போயிட்டாரு ஆகாரிக்கு. ஆகாரியே என்ன சம்பவிக்குதுன்னு கேட்டுட்டு கண்ணு திறந்தா அவளுக்கு முன்னாடி என்ன இருக்குது? துறவு இருக்குது. அதில் தாகத்தை தீர்த்துக்கிட்டா. ஆனால் ஆதாமுக்கு கொடுக்கும்போது அப்படி கொடுக்கல. ஆற்றையே உண்டாக்கினார், தோட்டத்தையே கொடுத்தார். நீ இதை ஆண்டு கொள்ளுடான்னு சொன்னார். என் தேவன் சாதாரணமானவர் இல்லை. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் பயத்தோட பக்தியோட வர ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ள தர்மம் செய்கிற குணங்கள் என்ன செஞ்சிடும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தர்மம் செய்யும் பொழுது நம்மளுடைய கெட்ட பேர் கூட மறைஞ்சு போயிடும். தெரியுமா உங்களுக்கு? இந்த முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்சான், தெரியுமா தெரியாதா? ஹிஸ்ட்ரி தெரியுமா? இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுதா? தெரியலன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. பயப்படாதீங்க, எதுவுமே கொஸ்டின்லாம் அவங்கள கேட்க மாட்டேன் நான். எனக்கு தெரியல பாஸ்டர் அப்படின்னா கையை தூக்குங்க. 2 பேர் தான் கை தூக்கிருக்கீங்க. தெரியும் பாஸ்டர்னு கை தூக்குங்க. அப்பயும் 2 பேர் தான். என்னம்மா பழமொழி தெரியுமான்னு கேட்கல, அதோடைய வரலாற்று தெரியுமான்னு கேட்குறேன். தெரியுமா தெரியாதா? வாழ்ந்துட்டு இருக்கும்போது போய் பூசணிக்காவை திருடிட்டான். திருடிட்ட உடனே இவனுக்கு என்ன பேர் வந்துச்சு? பூசணிக்காய் திருநவன், பூசணிக்காய் திருநவன், பூசணிக்காய் திருநவன், பூசணிக்காய் திருநவன்ட்டாங்க. இது இவனுக்கு அவமானமா இல்லை? இவனுக்கு என்னவா இல்லை? அவமானமாகவே இல்லை. அவன் மாட்டுன்னு அப்படியே போகிறான் ஏதோ பாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், எவனோ அட்ரஸ் கேட்டால் கூட இந்த அட்ரஸாப்பா ஒன்றும் இல்லை, நீ அப்படியே போயேன், அங்கே பூசணிக்காய் திருந வீடு எதுன்னு கேளு. அவன் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அவன் வீடுன்றாங்க. இவன் அட்ரஸை கேட்டால் இப்போ எப்படி இங்கே சொல்கிறாங்க, மங்கமாத்தத்தில் 6வது தெரு அம்மா வீட்டில் எங்கேன்னு கேளுப்பா அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா அது உள்ளே போ, சர்ச்சு எங்கேன்னு கேள்ப்பான்றாங்க. அப்போ என்ன ஆயிடுது? பரவி போச்சு. அல்லேலூயா, பரவி போயிடுச்சா இல்லையா? அதே மாதிரி தான் பூசணிக்காய் திருநவன், பூசணிக்காய் திருநவன், பூசணிக்காய் திருநவன், பூசணிக்காய் திருந வீட்டுக்கு பக்கத்து வீடு, பூசணிக்காய் திருந வீட்டுக்கு முன்னாடி வீடு, பூசணிக்காய் திருந வீட்டுக்கு ஏற்ற உடனே என்ன செஞ்சுட்டாங்க? இப்போ இவனுக்கு புள்ள பிறந்தது பாரு, அவனுக்கு அவமானமாகுது. யாரை பார்த்தாலும் பூசணிக்காய் திருநம் பையன்டா, பூசணிக்காய் திருநம் பையன்டா, இவன் பூசணிக்காய் திருநம் பையன்டானோடனே இவனுக்கு அசிங்கமாயிடுச்சு. இவன் என்ன செய்கிறானா, போகிறான், ஐயா
எங்கள் அப்பா ஏதோ சின்ன வயசில் பூசணிக்காய் திருட்டுக்கிறாரு, அவருக்கு அந்த பேரை சூட்டிட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு என்ன செஞ்சிருச்சு, அந்த பேர் வந்துருச்சு, இதை மறைக்கணும், என்ன செய்யறதுன்னு கேட்குறான். இது சிம்பிளான வேலைப்பா, இதுனா பெரிய வேலையா அப்படின்றான். ஐயோ சொல்லுங்க, காலங்காலமாக இதை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்றான். சரி போ, உங்கள் வீட்டு வாசலில் என்ன செய்யணி, பெரிய பெரிய அண்டா வச்சு சோறாக்கி போட்டுக்கிட்டே இரு, எவ்வளோ நாளைக்கு போடுறியோ போட்டுக்கிட்டே இருன்றாங்க. இவனும் சோறாக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பூசணிக்காய் திருடுற வீடு போய் அது சோறாக்கி போட்டுன்னு இருப்பாங்கப்பா, அந்த வீட்டுக்கு போங்க, சோறாக்கி போட்டுன்னு இருப்பாங்கப்பா, பக்கத்து வீட்டுக்கு போங்க, சோறாக்கி போட்டுன்னு இருப்பாங்கப்பா, அந்த வீட்டுக்கு போங்க. இந்த அட்ரஸா எப்போ அப்பா அங்கே போப்பா, சோறாக்கி போட்டுன்னே இருப்பாங்க, பக்கத்துலேயே தெரியும்பா, அந்த வீட்டுக்கு 3வது வீடுப்பான்றான். என்ன சொல்கிறான், அந்த வீட்டுக்கு. ஏம்மா நான் சொல்கிறது புரியுதா? ஏன் வரவங்க போகிறவங்கலாம் பார்க்குறீங்க? உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்கப்பா. கான்செப்ட் இங்கே இருக்கணும், வார்த்தையில் தான் இருக்கணும். வார்த்தையை மீறி நீங்கள் செயல்படக்கூடாது. புரியுதா? என்ன ஒன்றாலும் நடக்கும். பவுல் பிரசங்கம் பண்ணி இருக்கும்போது போய் செத்தே போயிட்டான், உளுந்து போய். என்ன ஒன்றாலும் நடக்கும். நீ மாட்டும் உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கிற? ஆமாம், அப்படி இப்படிலாம் அசையக்கூடாது. கருப்பாக இருந்தாலும் என் மூஞ்சை தான் பார்த்துட்டு இருக்கணும், விதி வேற ஒன்றுமே இல்லை. இப்போ இவன் கேட்குறான், இந்த அட்ரஸ் எங்கே? ஒன்றும் இல்லைப்பா, அங்கே போ, வாசலில் சோறாக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த வீட்டுக்கு 4வது வீடு பான்றான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, முழு பூசணிக்காவை எதில் மறைச்சிட்டான்? சோத்தை போட்டு மறைச்சான்றத சோத்தில் மறைச்சிட்டான்னு வந்துருச்சு. அப்படின்னா என்ன? தர்மம் செஞ்சா உன் அவல பேரும் மாறும். சோறாக்கி போட்டு தர்மம் செஞ்சா உன் கெட்ட பேரும் மறையும். சோறாக்கி போட்டு நீ என்ன செஞ்சு தானம் தர்மம் பண்ணினா உன் அயோக்கிய தனத்தையும் என்ன செஞ்சிடும். இப்போ அயோக்கியன்னு பேசுகிறாங்கன்னு நினச்சிக்க சுதாகர். இப்போ என்னத்தம்மா பேசும், அவனுக்கு 4 பேருக்கு பேசுவார், பா அவன் அயோக்கியனே கெட்டவனோ, வயிற்றுக்கு ஏழைங்களுக்கு என்ன பண்ணுறான், இப்போ மறைதா இல்லையா? அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் போய் என்ன செய்யுங்கள், தர்மங்களை செலுத்துங்கள். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? கூடுமான அளவுக்கு உன்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய், தர்மம் செய். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த அப்பொழுது. அந்த அப்பொழுதுனா எப்பொழுதுனா இப்பொழுது தான். அப்பொழுதுனா எப்போ? தர்மம். அந்த அப்பொழுது நாங்கள் போட்டிருக்கல, அப்படி தானே போட்டிருக்குப்பா. 33 வாசிங்களேன். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும். எப்பொழுதுனா இந்த தானம் தர்மம் செய்யும் பொழுது, அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும். இல்லைன்னு நினைக்காதம்மா, இல்லைன்னு நினைக்காத. உனக்கு என்ன திராணி இருக்கு அதை செய். உன்னால் என்ன முடியும் அதை செய். என் வீட்டுக்கு ஒருத்தர் வருவார். எவ்வளோ எதிர்பார்த்துன்னு வருவார்னா, ரொம்பலாம் எதிர்பார்த்துட்டு வர மாட்டார். எவ்வளோ எதிர்பார்த்துட்டு வருவார்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லு, எவ்வளோ எதிர்பார்த்துட்டு வருவார்? அம்மா ஹோட்டலில் சாப்பிட வருவார், அதனால் 5 ரூபா எதிர்பார்த்து வருவார், அவ்வளோதான். இதான் தர்மம். என்னது 5 ரூபாவா அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை. அவருக்கு அது பெருசுங்க. 5 ரூபா. நான் என்ன செய்வேன்னா, 5 ரூபா கொடுக்குறதுல கூட ஒரு 5 ரூபா போட்டு 10 ரூபாவை கொடுத்து பக்கத்துலேயே வடை வைப்பாங்க. இப்போ 2 வேலை செய்கிறேன் பாரு. எங்கே அந்த அம்மா? வடைக்காரமா வரலையா? ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அவருக்கு தர்மமும் செய்கிறேன், ரங்கிலா அம்மாவுக்கு ஒரு வியாபாரத்தையும் பண்ண வைக்கிறேன். இப்போ வடை வாங்கி சாப்பிடு. ஒரு வடை 1 ரூபா, 5 வடை வாங்கிக்க. அம்மா ஹோட்டலில் சோறு சாப்பிடு. என் தர்மமே அதுதான். நானும் பால் மாற மாட்டேன். என் பாக்கெட்டில் இருக்காது 10 ரூபா. என் மனைவி பேக் ஆராய்வேன், பர்ஸ் ஆராய்வேன், கடுவு டப்பா தரேன், எல்லாமே நான் போய் என்ன செய்யுது, தேடுறது. அப்புறம் கண்டுபிடிச்சி அந்த 10 ரூபா என்ன செய்யுது, கொடுக்குறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எவ்வளோ நாளாக கொடுக்குறோம்? உயிர் இருக்கிற வரைக்கும் கொடுத்துக்கின்னு தான் இருப்பேன். ஏன்னா அது என் மேலே விழுந்த கடமை. அப்போ தான் இவைகள் எல்லாம் எனக்கு கூட வரும். அல்லேலூயா. சாப்பிட வழி இல்லை. இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தர்மம். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப்பட வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தர்மம் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? தர்மம் செய்ய வேண்டும். நம்மளாம் சபையில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துன்னு வச்சிங்களேன்,
200 பேருக்கு சோறு போடலாங்க. ஒரு ஆள் போயிட்டு ஒரு பொட்டலம் பிரியாணி வாங்கிட்டு வந்து சபையில் வச்சுட்டா 3 ஹாஸ்டலுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன். அல்லேலூயா. தேடி போய் கொடுக்கலாம், ஏதாவது போய் கொடுங்க. இதெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிறது எங்க? நான் துரும்பு பிடிக்கிற இடத்துல சேர்த்து வைக்கல, பூச்சி பிடிக்கிற இடத்துல சேர்த்து வைக்கல. என் பொக்கிஷம் எங்க சேர்ந்துகிட்டு இருக்குதுன்னா, நான் இன்னைக்கு பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம், ஆனா நானும் ஒரு ஐஸ்வர்யவான் தான். ஏன்னா என் பொக்கிஷம் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்கிறது. நான் எங்க சேர்த்து வச்சுட்டு வரேன்? அங்க சேர்த்து வச்சுக்கிட்டு வரேன். சபை செய்யறதை பத்தி பேசல, நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக பேச. உன்னால முடிஞ்ச அளவுக்கு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு நேசி, சத்ருவ நேசி. ரெண்டாவது, நான் இப்போ 4வது பாயிண்ட்டுக்கு போறேன். ஏன்னா ஜெபம் ஆல்ரெடி உங்களோட நான் இன்னைக்கு ஜெபத்தை குறிச்சும் அதிகமாக பேசணுன்ட்டு அதுலேயே ஒரு 15-20 பாயிண்ட்டுக்கு மேலே நான் என்ன செஞ்சுருக்கிறேன், எழுதி வச்சிருக்கிறேன். இந்த பைபிளில் தான் இருக்குது, எழுதி வச்சிருக்கிறேன். 5ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபத்துக்கு வந்துடுது. 4லே தொடங்குது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். இந்த பலன் அளிப்பார் அப்படின்னா 5ஆம் வசனத்திலிருந்தே தொடங்குது பிரேயரை குறித்து. 5, 6, 7, 8, 9 வசனங்கள் வரைக்கும் ஜபத்தை குறித்து அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்குது. தயவு செய்து அதை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு வீட்டில் போய் தியானிங்க. தியானிச்சுட்டு ஆவியானவர் உங்களுக்கு என்ன அதில் வெளிப்படுத்துகிறாரோ அதன்படி செய்யுங்க. ஒருவேளை என்னோட ஷேர் பண்ணுங்க. எனக்கே வெளிப்படுத்தாததை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தலாம், எனக்கே சொல்லித்தராததை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யலாம் ஜபத்தில். ஆமாம், ஜபலாம் வந்து கடல் மாதிரி, அதெல்லாம் அந்த ஆழம் அகலம் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. ஜபம் பண்ணுங்கள். எதுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், கடனாளிகளை மன்னியுங்கள். எதை மன்னிங்க? கடனோ விரோதியோ மன்னிக்கிற இந்த 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 வார்த்தையை எடுத்துக்கலாம். மன்னிக்கிறதில், மன்னிக்கிறதில் என்ன செய்யுங்க? ஆமாம், இன்னைக்கு என்ன செய்யணும்னா மன்னிக்கணும். இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுகிறதுக்கு என்ன செய்யணும் நீங்கன்னா மன்னிக்கணும். இந்த சுபாவத்தில் நீங்கள் வாழ்ந்து வரும் பொழுது உங்களுக்கு ஒரு நேம் வருது, உங்களுக்கு ஒரு பேர் வருது. என்ன பேர் தெரியுமா? எவ்வளோ பட்டாலும் நீ திருந்த மாட்டியே, அந்த பேர் வரும். மன்னிக்கிறதுனால நமக்கு என்ன பேர் வரும்? எவ்வளவு உதப்பட்டாலும் நீ என்ன செய்ய மாட்டியே, திருந்த மாட்டேன்னு அப்படின்னு யார் சொல்லும்? அதனால் இந்த கடன் அந்த அந்த மன்னிங்க அப்படின்னும் போது இந்த கடனில் யார் உலகத்திலேயே மிக சிறந்தவர்னா இயேசு. இயேசுவை காட்டிலும் மன்னிக்கிறதுல நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் ஒருத்தர் கிடையவே கிடையாது. அதனால் என்னுடைய மாடல்லாம் யார், எனக்கு ஒரு முன்மாதிரியாக நான் வச்சுருக்கிறேன்னா அது யாரை, நான் யாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றத பார்த்தா நான் இயேசுநாதரை தான் பின்தொடர்கிறேன். அல்லேலூயா. இப்போ இதில் உங்கள் அம்மா வரலாம், உங்கள் அப்பா வரலாம், உங்கள் அண்ணன் தம்பிங்க வரலாம், துரோகம் பண்ணவன் வரலாம், ஏமாத்தனவன் வரலாம், கெடுதல் செஞ்சவன் வரலாம், எல்லாரையும் மன்னின்றார். இயேசுநாதர் கொடுத்த எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷன். என்ன ஆப்ஷன்னு? அவர்களை நீ என்ன செஞ்சது? வாக்குத்தத்தை நிறைவேறனா மன்னிச்சிடணும்பா. எத்தனை பேருக்கு இப்போ வாக்குத்தத்தை நிறைவேறணும்? அவைகளை பார்க்கல உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மன்னிக்க ஆரம்பிக்கணும். வசனத்தை வாசிச்சிடலாமா? எத்தனாவது வசனம் அது? 12லே வாசிங்களேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அடுத்தது, தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இந்த ஜெபம் பண்ணது, தர்மம் செஞ்சது, மன்னிக்கிறது, மூணுத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை எல்லாத்திலே வரும். நோட் பண்ணீங்களா? பரமபிதா, பரமபிதா, பரமபிதா. மன்னிக்கும் பொழுதும் பரமபிதா பார்க்கிறார், ஜெபிக்கும் பொழுதும் பரமபிதா பார்க்கிறார், கடன் தர்மம் செய்யும் பொழுதும் பரமபிதா என்ன செய்யறாரு? நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராங்க. ஹலோ, நீங்க இந்த மத்திய சுவிசேஷத்தை 6ஆம் அதிகாரத்தை எத்தனையோ முறை வாசிச்சிருக்கலாம். நானும் பல முறை வாசிச்சிருக்கிறேன். அதிகமாக இதில் பிரசங்கம் பண்ணது ஒரே ஒரு தலைப்பு தான். என்ன தலைப்பு தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன்?
கவலைப்படாதிருங்கள்ன்றதை எடுப்பேன். ஏன்னா ஜெபம் பண்ணுறதை மட்டும் இல்லை, தர்மம் செய்கிறது மட்டும் இல்லை, மன்னிக்கிறதையும் பார்க்குறார். அவர் நமக்கு ஒரு ஆப்ஷன் தர்றார். என்னென்னா, நீ மன்னிச்சினா நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், மன்னிப்பேன்னு சொல்கிறாரு. நான் மன்னிக்கிறத போல நீயே என்ன செய்யன்றாரு, மன்னின்றாரு. அல்லேலூயா. என்ன செய்கிறாரு, மன்னின்றார். இப்போ மன்னின்னு சொன்னார்னா என்ன இயேசுநாதர் மன்னிச்சிருக்கிறாருன்னும் போது நமக்கு எதெல்லாம் ஞாபகம் வருது பேசுங்க. அதனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்க. ரட்சிக்கப்பட்டா மன்னிக்கிற காரியங்களில் ஒரு 8 காரியங்களை நான் சொல்கிறேன். நீ ரட்சிக்கப்பட்டு செய்கிற தவிர எதிலெல்லாம் நீ கடனாளியாக இருக்கிற என்பதை, எதெல்லாம் கடன்பட்டு இருக்கிறன்றதை நான் சொல்கிறேன். அத்தனையும் தேவன் உன்னையும் என்னையும் என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். நான் ஏன் பாஸ்டர் மன்னிக்கணும், அவங்க இப்படி செய்வாங்க நான் மன்னிக்கணுமா? மன்னிச்சு தான் ஆகணும். ஏன்னா அதே தவறு தான் நம்ம எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா மன்னித்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி அதையும் கடவுள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, மன்னிச்சிட்டு இருக்கிறாருங்க. உன்னையும் என்னையும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, மன்னிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எதெல்லாம் மன்னிக்கிறார் தெரியுமா? இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய வசனம். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்குங்க. ரோமர் 8:12, கலாத்தியர் 5:3, பிலிப்பியர் 1:18 இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா நீங்கள் எதிலெல்லாம் கடன்பட்டு இருக்கிறீங்க, உங்கள் கடன்களை இயேசு மன்னித்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் எத்தனை பேர் கடனாளியாக இருக்கிறீங்க? நான் கடன் இருக்குன்றவங்களாம் கை தூக்குங்க. இந்த பணம் தூக்கி தூர போடு, அது பெரிய மேட்ரு இல்லை. வேறு ஏதோ கடன் பட்டிருக்கிறீங்க, எல்லாம் பணத்திலேயே இருங்க. வாங்கிட்டேன் பாஸ்டர் தெரியாமல், 3 பைசா வட்டிக்கு வாங்கிட்டேன் பாஸ்டர். அவள் கையில் வாங்கினாலும் வாங்கினேன், முன்னுக்கு வர முடியல பாஸ்டர். அவள் வரா நைஸாக பேசுகிறா, இது அசல் வச்சுக்கிறேன்ட்டு தான் போகிறா, சரி வட்டியை வச்சுக்கிறேன்ட்டு தான் போகிறான், அசல் இருக்கட்டேன்ட்டு போகிறா. ஏதாவது இறக்கம் கொண்டு பார்த்தா அவள் ஒன்றும் இல்லை, அவள் பேசிட்டு வாங்கிட்டு போயிடா வாங்கிட்டு போகிறா. இதுதான் நடந்துட்டு இருக்குது. வட்டி கொடுத்தே முன்னுக்கு வர முடியல. இந்த கடன்லாம் நீ என்ன சொல்கிறது, இருமாப்பில் வாங்கிட்டேன், உன் ஆடம்பரத்துக்கு போய் வாங்கிட்டேன். நான் இந்த கடனை பற்றி பேசலை. பிரதான கடன் ஒன்று இருக்குது உன் மேலேயும் என் மேலேயும். முதல் வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். நாங்கள் யாருப்பா வாசிக்குது? ஆயத்தமா வாசி. சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறதுல கடனாளிகளாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி. ஏமா எதுல போயிட்டு கடன் வச்சிருக்கிற பத்தியா, பணம் வச்சுன்னு இருக்கிறியா, அதெல்லாம் பேசல. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுல நீ என்னவா இருக்கிற, கடனாளியா இருக்கிறியா. ஆண்டவர் என்ன மன்னிக்கிறாரு. துதிக்க வேண்டிய நேரத்தில் நான் என்ன செய்யறது இல்லை, துதிக்கிறது இல்லை. தேவனை ஸ்தோத்திரம் பண்ற நேரத்தில் என்ன செய்யறது இல்லை. இங்க தொண்டை தண்ணி வத்தி போய் கத்துவான், ஆராதி ஸ்தோத்திரம் பண்ணுனா அது மாட்டி இப்படி உட்காந்துக்குது. எல்லாம் பெண்டிங் ஆயிட்டு இருக்குதுப்பா, கடன்ல இருக்குது. நீ விளையாட்டா என்னாத. தேவ ஆலயத்தில் துதிக்கும் பொழுது துதிக்க ஆரம்பிக்கலனா அது உன் தலையில கடனா இருக்கிறது. தெரியாது நமக்கு. ஆரம்பத்தில் ஒரு பைக்கை வாங்கிட்டேன் இஎம்ஐல, நானும் கட்டிட்டே நினச்சிக்கின்னு இருக்கிறேன். கடைசியில் போயிட்டு அந்த என்ஓசியை வாங்கும் போது அவன் சொல்கிறான், சார் நீங்கள் வாங்கி 3வது மாதமே ஒரு பெண்டிங் நிற்குது சார், அதெல்லாம் ஃபைன் போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு இவ்வளோ அமௌண்ட்டு கட்டுன்றான். நான் என்ன நினச்சின்னு இருக்கிறேன், கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அதில் அது ஏதோ ஒரு பண்டிகை வந்தது அன்னைக்கு, அதை எடுக்க மாட்டான். அன்னைக்கு பண்டிகை லீவாச்சே எடுக்க மாட்டான். மறுநாள் போட்டேன் பாரு, அதை கணக்கு வச்சுக்கிறான்பா அவன். அப்புறமா தான் எங்கள் வீட்டில் சொல்லு மிஸ் ஆகி போச்சு. எப்போ காட்டுறான், ஃபைனலாக என்ஓசி வாங்க போனேன், அப்போ காட்டுறான், சார் இங்கே பாருங்கள் சார், இத்தனை மாதம் லேட் 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 லேட், அதுக்கு ஃபைன் சார், ஒரு 1800 ரூபா கட்டிட்டீங்கன்னா என்ஓசியை குத்தலாம். ஏன்டா நான் சண்டை போடுறேன். அவன் கம்ப்யூட்டரில் புர்ன்னு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கையில் கொடுக்குறான், எங்கே ஒன்றாலும் போய் பாருங்கள் சார்ன்றான். பேச முடியல சரண்யா, ஒன்றுமே பேச முடியல. 1800 ரூபா கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அங்கே அப்போ உன் பெண்டிங்கை என்ன கேட்பார், எப்போ கேட்பார், இப்போ தெரியாது. நீ இப்போ ஏசுநாதரை ஏமாத்திடலாம், நீ ஏசுநாதருக்கு பொய் சொல்லி நடிச்சிடலாம். ஏன் சோத்திரம் பண்ணலன்னு கேட்க மாட்டார். இப்போ விட்டு வச்சிருக்கிற
நீ எவ்வளோ ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலன்னு எங்கே போனாதான் தெரியும்? பரலோகத்துக்கு போனாதான் தெரியும். தம்பி நீ என்ன செய்யலப்பா, அப்படி தானே சொல்றாரு பவுலு. மீண்டும் வாசிங்களேன். சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க. எத்தனாவது வசனமா வாசிச்ச? 1 பிரியத்தையே நீ கடனாளியா வைக்கிற. என்ன செய்யறது இல்ல? நீ கடவுளை என்ன செய்யறது இல்ல? துதிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 2:13 நினைக்கிறேன். வாசிங்க. 2:13. எதுக்கு தெரிந்து கொண்டாரோ? எப்ப தெரிந்து கொண்டாரோ? ஹலோ, உன்னையும் என்னையும் இயேசு தெரிந்து கொண்டதே ஆதி முதல். நீ இப்ப ஸ்தோத்தரிப்பேன் ஆதி முதல் தெரிந்து கொண்டார். ஆனா நீ என்ன பண்றதில்ல? ஸ்தோத்திர பலி பாட்டு புக்கு இப்ப யாரும் கொண்டு வர்றதே கிடையாது. ஸ்தோத்திர பலி செலுத்துனா பெப்பந்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கன்னா என்ன வருது? என்னவோ தெரியல. கர்த்தர் இதெல்லாம் ஆரம்ப காலத்துல நம்ம சபையில பயிற்சி கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு தேவனுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிற விஷயமே துதிதான். எதையா என்ன உயர்த்துச்சு? துதிக்கிறியா? துதிய ஒரு மனுஷனாலே உன்னிலிருந்து பிரிக்க முடியாது. உலகத்துல கொரோனா வந்தாலும் துதியை தடுக்க முடியாதுங்க. நீ போய் தனியா தேவனிடத்துல உக்காஞ்சி தேவனுக்கு வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி, உயர்வுக்கு முதல் படி என்னதான்? துதி. அவன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்தில் என்ன செய்றேன்? அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கின்றான். சங்கீதம் 103 சொல்றான், என் ஆத்துமாவே நீ கர்த்தரையே என்ன செய். ஏன்னா அந்த ரகசியம் அவனுக்கு தெரியுது. துதிக்காம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை துதிக்க விடுங்க. ஸ்தோத்திர பலிகளை விடுங்க. நீங்க ஏதோ செய்றீங்க, நான் செய்யறேன் பாரு, அதெல்லாம் உன் வீராப்பெல்லாம் அங்க காட்டிட்டு இருக்காத. பயிற்சி பிள்ளைகளை விடு. நீ போ, அந்த ரங்கத்தில் போ, ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்லு. முதல் 10 ஸ்தோத்திரங்களை வர்ணிச்சு சொல்லு. 2வது 20 ஸ்தோத்திர பலி ஆக்கு. அப்படியே 30, 40, 50, 100, 1000 ஸ்தோத்திர பலி மனப்பாடமா சொல்லுது. ஏங்க டிவி சொல்றது முக்கியம் இல்ல, என் ஆத்துமா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கார் ஓட்டிக்கிட்டே போறாரு ஒரு பாஸ்டருக்கு, ஒரு டிரைவர். கார் ஓட்டிக்கிட்டே போகும்போது அந்த பாஸ்டர் கேட்டார், பிரதர் என்னவோ டிக்கி 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 டிக்கின்னு வண்டியில் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு பிரதர்ன்றார். அது ஒன்றும் இல்லை பாஸ்டர் அப்படின்றார் அவர். இல்லைப்பா, ஏதோ ஒரு வண்டிக்குள்ளே இல்லாத ஒரு சத்தம் மாதிரி இருக்குப்பான்றார். அப்போ அந்த பிரதர் சொன்னார், பாஸ்டர் நான் வண்டி ஓட்டும் போதெல்லாம் அந்த டிக் சவுண்ட் வச்சுட்டு வருவேன். அது நம்பர் வரும், ஒரு டிக்கிக்கு 1 வரும், 2 டிக்கிக்கு 2ன்னு வரும். எப்போல்லாம் 1000 டிக்கு முடியுதோ அப்போ நான் 1000 ஸ்தோத்திர பலி செலுத்தி முடிச்சிருவேன். அதுக்காண்டி எனக்கு ஓட்டும் பொழுது நானா எண்ணிக்கிட்டே வந்தால் தெரியாது. அதனால் வண்டியில் என்ன பண்ணி வச்சுருக்கேன், நான் அந்த டைமிங்கில் டிக் 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 டிக்னு சவுண்ட் வச்சுருக்கேன். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்னு. 1000 வந்துச்சுன்னா இன்றைக்கி 1000 ஸ்தோத்திர பலி செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் நான். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம்? ஏங்க நம்ம வீட்டில் போராட்டம் இருக்குன்னு தெரியுது, நம்ம வீட்டில் சஞ்சலம் இருக்குன்னு தெரியுது, நம்ம வீட்டில் தவிப்பு இருக்குன்னு தெரியுது. ஆனால் நான் எதை செலுத்த வேண்டுமோ அதை என்ன செய்யறதில்லை. எங்க பைபிள் சொல்லுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். எங்கே என் நாமத்தினால் 2, 3 பேர் கூடி ஸ்தோத்திர பலிகளை ஆராதனையை செலுத்துறீங்களோ அங்கே நான் வந்து இருக்கிறேன்னு சொல்றார். இந்த இயேசுநாதருக்கு என்ன தெரியுங்களா, அவர் ஒரு துதியின் பிரியனுங்க. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில் துதிப்பீங்க, பரலோகத்தில் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி உன்கிட்ட வந்துருவாராங்க. எப்போ? நீ அழகா இருக்கியா, செவப்பா இருக்கியா, கருப்பா இருக்கியா, படிச்சிருக்கியா, படிக்காம இருக்கியா, அதெல்லாம் பார்க்கலையா.
துதிகள் மத்தியில் நான் வந்து வாசம் பண்ணுவேன். எங்க மத்தியில் வந்து வாசம் பண்ணுவேன்? துதிகளின் மத்தியில். ஆண்டு சொன்னாரா, பணக்காரன் மத்தியில் வந்து வாசம் பண்ணுவேன். ஹலோ, படித்தவர்கள் மத்தியில் வந்து வாசம் பண்ணுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது துதி. வைத்தியகார மாதிரி துதிக்க ஆரம்பி. கர்த்தர் உன் கூடவே இருப்பார். உன் கோணலானவர்களை செவ்வைப்படுத்துவா. இன்னைக்கு வீட்டிலலாம் ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் பிரச்சனை வருது இல்லை? பெந்தகோஸ்த வீடுன்னா ஒரு அமைதி இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் பணம் இருக்குது உனக்கு, ஏங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுக்கிற, வீட்டில் பிரச்சனை வருது, சஞ்சலம் வருது, போராட்டம் வருது. என்ன காரணம் தெரியுமா? வீட்டில் இருக்க வேண்டியது இல்லை, துதியின் சத்தம். வசனம் சொல்லுது, நீதிமானின் வீட்டில் கம்பீர சத்தம் இருக்கும். நீயும் நானும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற நீதிமான் தானே. என் வீட்டில் எந்த சத்தம் இருக்கு? கொஞ்சம் சிந்திக்கணுங்க. துதிக்க ஆரம்பி. துதி பிசாசுக்கு மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதங்க. நீ துதிச்சினா பிசாசு வர முடியாது. ஏன் சொல்லு? ஏன் சொல்லு? துதிச்சா கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உன் கூட கர்த்தர் இருக்கும் பொழுது அவன் உள்ள நுழைய அதிகாரம் இல்லை. எவ்வளவு தந்திரமா இருந்தாலும் என் இயேசு கண்டுபிடிச்சு இது யாருன்னு சொல்லுவார். அல்லேலூயா, யாருன்னு சொல்லுவார். அதனால தான் சொல்றேன், நீ எதுல கடனாளியா இருக்கிற தெரியுமா? மற்றவர்களுக்காக. அதுவும் பாருங்க, எனக்கு நான் கூட சோத்திர பலியை செலுத்திடுவேன். மற்றவங்களுக்கு நான் செலுத்துவோமா? மற்றவங்களுக்கு ஸ்தோத்திர பலி என்னைக்குன்னா நீ ஒரு பிரதர்ஷனை பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கிறியா? 1000 ஸ்தோத்திர பலி செலுத்த எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? 1000 ஸ்தோத்திர பலி செலுத்த எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஆகும். சொல்ல முடியாது இல்லைன்னா. நான்லாம் சின்ன வயசுல வைராக்கியமா போட்டுருவேன். அதுவும் இந்த 1-2 வாரம் தெரியாதா? ஐயோ எவ்வளோ என்னன்னு தெரியலையே, எவ்வளோ சொன்னேன்னு தெரியலையே அப்படின்னே திருப்பி 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 சொல்லின்னு வர இருப்பேன். ஒரு தடவை 4 மணி நேரம் ஆகி சோத்திர பலியை செலுத்தி நிற்கிறேன். ஆனால் 1000 சொன்னான்னு தெரியல. ரொம்ப வைராக்கியமாக போடுவேன் முழங்கால. ஸ்தோத்திர பலி உன்னை காக்கிறதா இருக்கும். துதிகளோடு கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கடங்காரனா இருக்காத, கடங்காரனா இருக்காத. அதுவும் பரலோகத்துக்கு கடங்காரனா இருக்காத. அது உனக்கு ஆபத்தை வர வைக்கும். ஹலோ ஹலோ, அதுவும் என்ன வர வைக்கும்? அது உனக்கு ஆபத்தை வர வைக்கும். துதிக்கிறதுல கவனமாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா கறி குழம்பு ஆக்குறியோ மீன் குழம்பு ஆக்குறியோ எனக்கு தெரியாது, பிறருக்காக துதிக்கிறதுக்கு. சில வீடுங்களுக்கு போனாலே உன் பிள்ளை இப்படி நடத்துன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஆவியானவர் உணர்த்துவார். ஜெபிக்க சொல்லுமா? என்னன்னு ஜெபிக்கிறேன்னு தெரில, போ. துன்றத்துக்கு சோறு இல்லாமல் ரோடு ரோடு அலையிறான். எவ்வளோ நடக்குது. அவங்களெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும்னு ஜெபம் பண்ணு. தரித்திரனுக்காக ஜெபம் பண்ணு. போதை பொருள் இன்னைக்கு அடிமையாயிட்டு போயிட்டுருக்கிறான். 15 வயசு ஆகல, அடிமையாயிட்டு போகிறான். சிலரை கேட்கும் பொழுதெல்லாம் வேதனையாக இருக்குது. ஜெபி, திறப்பில் நீ நின்னா ஏன் தேசத்தில் இப்படி வருது? ஏங்க ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், என்னைக்கெல்லாம் தேசத்துக்கு அழிவு உண்டானதோ ஜனங்கள் சரியில்லாத நேரத்தில் மட்டும்தான். எப்போ தேசத்தில் ப்ராப்ளம் கிரெடிட் ஆகுதோ அப்பெல்லாம் கிறிஸ்தவன் சரியில்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாராய கடையை மூட முடியலன்னா காரணம் கிறிஸ்தவன் சரியில்லை. ஏன்? அன்னைக்கு முழங்கால் போட்டு கதர்னா, கூடி கூடி உக்காந்து ஜெபிச்சாங்க. வெள்ளிக்கிழமை நான் ஜெபிச்சாங்க, செவ்வாய்க்கிழமை நான் ஜெபிச்சாங்க, இரவு ஜபன் வச்சு ஜெபிச்சாங்க. சினிமாக்காரனுக்கு ஜெபிச்சாங்க, அந்த காரனுக்கு ஜெபிச்சாங்க, கட்சிக்காரனுக்கு ஜெபிச்சாங்க, போதைப் பொருள் பற்றி ஜெபிச்சாங்க, விபச்சாரக்காரனுக்கு ஜெபிச்சாங்க, புடுபுடுக்காரனுக்கு ஜெபிச்சாங்க, மந்திரவாதிக்கு ஜெபிச்சாங்க, இருளுக்கு ஜெபிச்சாங்க, பாம்பாட்டிக்கு ஜெபிச்சாங்க. இன்னைக்கு அந்த ஜெப குறிப்பே இல்லைங்க. அப்படின்னா என்ன பாஸ்டர் கேள்வி கேட்குறாங்கங்க. எங்க தேசம் ரட்சிக்கப்படும்? உன் வீட்டில் சேமம் வரணும்னா உன்னை தான் பொறுப்பாளையாக நிறுத்திருக்கிறாரு. நான் அதை தான் பவுல் சொல்கிறார், இவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுல நான் கடனாளியாக இருக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் கடன் இருக்கா? 4 பேருக்கு கையை தூக்குறீங்க பாரு, பணம் கடன். நானும் துதிக்கிறதுல கடனாளியாக இருக்கிறேன்பா. போய் எதில் போய் கடன் வச்சுக்கிறப்பார்? யாருக்காட்ட போய் கடன் வச்சுக்கிறப்பார்?
அவரை கூல் பண்ணாதானே நம்ம வந்து சரியாக இருக்க முடியும். அவர்கிட்ட பெண்டிங்கில் வச்சுட்டீங்கன்னா அவர் பார்ப்பார், ஏற்கனவே 1008 கடங்குது போட, ஆண்டவரே இதை ஆண்டவரே தாண்ட, ஏற்கனவே நிறைய பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் அதையே செய்யாமல் இருக்கிற போ. அடுத்த கடன் எழுதிட்டீங்களா நீங்கள்? ரோமர் 1:8, 1 கொரிந்தியர் 1:4, 1 தெசலோனிக்கர் 3:6, 9 இதெல்லாம் எழுதிக்கிங்க. ஸ்தோத்திரம் பண்ணுகிறதற்காக நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னா கடனாளிகளாக இருக்கிறீங்க. இன்றைக்கி நமக்குள்ள கடன் இருக்கக்கூடாது, கடன் இல்லாமல் வாழணும். எத்தனை பேர் கடன் இல்லாமல் வாழணும்? இப்போது இந்த கடன் இல்லாத வாழணும்னு சொல்லும்போது இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் பணக்கடனும் அடையும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்போ கடன் இல்லாத வாழணும் எத்தனை பேர்? கடன் இல்லாத வாழணும் எத்தனை பேர் இருந்ததுன்னா ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் அடைந்து முடிவதாக. செகண்ட் கடன், நிறைய விஷயங்கள், அதனால் நான் டைம் இல்லாததுனால வேகமாக போகிறதுக்காக சொல்கிறேன். அன்பை குறித்து கடனாளியெல்லாம் இருக்கிறீங்கன்னா பிறருக்கு அன்பை செலுத்துகிறதிலே கடனாளியாக இருக்கிறீங்களாம். யோவான் 1 யோவான் 4:11, 1 யோவான் 4:11, பிரியமானவர்களே இவ்விதமாய் நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற ஹலோ என்னவா இருக்கிறோம்? ரெண்டாவது கடன். ஆண்டவரும் கடத்தை மன்னிக்கணும்னு சொன்னா நீ என்ன செய்யணுமா? பிறரை மன்னிக்கணுமா? பயங்கரமான டாஸ்க்ல இது. வச்சார் பார், எங்க நீ அடங்குவேன்னு பார்த்து வச்சார் பார். இப்போ உனக்குள்ள பயம் வரணும். பரலோகத்தில் போயிட்டு அன்பு செலுத்துறதுல நீ போய் கடனாளியாக இருந்துட்டீன்னா அங்கே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கும் போது தலையை சொரிஞ்சினாலும் என்ன சொரிஞ்சினாலும் வேலைக்கு ஆகாது. ஒரே ஒரு வழி தான். என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒன்று சொல்லுவார், இன்னொன்று செய்வார். என்ன சொல்லுவார், என்ன செய்வார்? பைபிள் வசனத்தின்படியே சொல்லுங்க. ஒன்று என்னை விட்டு அகந்து போங்கள் சொல்லுவாரா? கதவு அடைக்கப்படும். மணவாளன் வருகிறார் என்று சத்தம் கேட்கும், மணவாட்டிகள் உள்ளே போயிடுவார்கள். புத்தி இல்லாத கன்னிகையில் கதவு அடைக்கப்படும். இது வரைக்கும் 2 கதவை அடைச்சாச்சு, 3வது கதவு அடைக்க விடக்கூடாது. அதுக்கு தான் விழிப்புணர்வை உண்டாக்க சொல்கிறேன். ஒன்று, பேழைக்குள்ள எல்லா மிருகத்தையும் சேர்த்துட்டு கதவு அடைக்கப்பட்டது. ஓமையாக மணவாளன் வருகிறார்னு சத்தம் கேட்டு மணவாட்டிகளை உள்ள சேர்த்துட்டு கதவு அடைக்கப்பட்டாயிற்று. 3வது உன்னையும் என்னையும் தேவன் கதவு அடைக்கிறதுக்கு முன்பாக செலுத்த வேண்டிய அன்பை சரியான முறையில் செலுத்துங்கள். புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையாங்க? அன்பை செலுத்த நீ என்னவா இருக்காத. பைபிள் சொல்லுது, கண்டடையும், பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, கண்டடையும், பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, கண்டடையும் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அல்லேலூயா. யோ பக்கத்தில் இருக்கிறான் யாரு? சகோதரன். அவங்கிட்ட உன் அன்பு இல்லைன்னா தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்துவ? அன்பு தான் பிரதானது. எல்லா தீர்க்க தரிசனம் கூட என்ன செஞ்சிருமா? ஹலோ, அந்நிய பாஷை கூட என்ன செஞ்சிருமா? ஹலோ, நீ செஞ்ச அத்தனை அற்புத அடையாளம் கூட என்ன செஞ்சிருமா? ஆனால் அன்பு ஒரு நாள் ஒழியாது. செலுத்து. என்ன செலுத்து? அன்பை செலுத்து. அன்பை செலுத்து. எங்கே போய் செலுத்து? அன்பு செலுத்துகிறதுக்கு ஒரு வழி சொல்லிட்டா, தேவ சமூகத்தில் கிட்டி சேர்க்க வைக்கிறது தான் அவன் மேலே நீ செய்கிற அன்பு. அவன் எக்கார கட்டு போட்டான், அவன் 10 ரூபா கொடுத்தா போயிடுவான். இல்லை, அது இல்லை அன்பு. அவன் எங்கே போகக்கூடாது? நரகத்துக்கு போகவே கூடாது. நீ கடனாளியாக இருக்கிற. எதில் கடனாளியாக இருக்கிற? அன்பு செலுத்த. 1 பேதுரு 1:22, யோவான் 13:34, எபேசியர் 4:31, 32 இத்தனை வசனங்களை நீங்கள் போய் வாசிச்சிங்கன்னா அன்பு செலுத்துறதுல
நீங்களும் நானும் கடனாளிகளாக இருக்கிறோம். எவ்வளோ கடன் இருக்கிறோம்? எவ்வளோ கடன் இருக்கிறோம்? இந்த யோவானில் வாசிங்களேன். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. நான் எப்படி இருந்தேன்? அன்பாயிருந்தா நீ வந்து நான் அன்பா தான் இருந்தேன் அப்படின்னு நீ காட்டி சொல்லிட்டு வந்துடக்கூடாதுன்றதற்காக ஒரு முன்மாதிரியை தேவன் நமக்கு கற்பித்திருக்கிறார். என்ன கற்பித்திருக்கிறார் அப்படின்னா, நான் உங்களில் அன்பாயிருந்ததை போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். வருமா? இந்த அன்பு வருமா? இந்த அன்பு வருமா? ஆயாக்கு சாவு வருது, யாராவது உயிர் கொடுத்தீங்கன்னா இந்த ஆயாவை காப்பாற்றலான்னு எத்தனை பேர் நிற்பீங்க? அதானே இயேசுநாதருடைய அன்பு. இயேசுநாதருடைய அன்பு அதானே. ஆனால் அதை தான் நமக்கு மாதிரியாக சொல்லிட்டு போனார். என்ன சொல்லிட்டு போனார்னா, அன்புன்னு நீ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு செஞ்சிடாத, நான் எப்படி அன்பு செலுத்தினோ ஹல்லேலூயா அப்படி செலுத்துன்றார். அம்மாள் 10 ரூபா வாங்கிட்டு தரலன்னு அவனை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க வேணான்றோம். அல்லேலூயா. சில பேர் கூட பிறந்தவங்கிட்ட அன்பு காட்ட மாட்டான், ஆனால் வெளியில் எங்கேயோ போய் காட்டிட்டு இருப்பான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? உன் சகோதரன். ஹல்லேலூயா. எல்லா கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு கூட பிறந்தவங்க கையில் மட்டும்தான். அது என்னன்னே தெரியல, என்ன சாபக்கேடுன்னு தெரியல. அதெல்லாம் ஆண்டவர் உடைத்து எரியணும். உடைத்து என்ன செய்யணும்? எரியணும். அவன் அயோக்கியம் பாஸ்டர், இவர் பெரிய யோகியன், இவர் முதுவை திரும்பி பார்க்க என்ன இல்லை. வசனமே அதான் சொல்லுது. உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்துட்டு போடான்றாரு, உன் முதுவை திரும்பி பார்க்க உனக்கு வக்கு இல்லடான்றாரு. இதெல்லாம் சவுல் அடிக்கிற மாதிரி எழுதுகிற வசனங்க. இதை நீங்கள் அப்படி படிக்கக்கூடாது. நீ ஏதாவது போய் குறை பேசும் பொழுது அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுனா அப்போ எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் என்கிட்ட ஏதாவது யாரை பற்றியோ கம்ப்ளைண்ட் பண்ண வரீங்க, அப்போ உன் முதுவை திரும்பி பாருன்னு என்ன ஆகிடும்? டக்குன்னு என்ன ஆகிடும்? ஒரு வெறுப்பு வருமா வராதா? இதுதான், இதை படிக்கும்போது வரமாட்டுதே. ஏன்னா நீ இதை சாதாரண எழுத்தா போயிடுற, அதனால உனக்கு என்ன செய்ய மாட்டுது? அதோடைய ஃபீல் என்னன்னு உண்டாக மாட்டுது. ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, அப்போ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த மாதிரி நீ ஒவ்வொரு வசனத்துக்கும் நீ செஞ்சு பாரு. உன்னை காட்டிலும் பூரண புருஷன் பூமியில் ஒருத்தனை இருக்க முடியாது. வசனத்தை கேட்கிறோம், விட்டுறோம், அதன்படி என்ன செய்யறது இல்லை. நான் இன்னைக்கு எழுந்து ஜெபம் பண்ணது என்ன தெரியுமா? நீங்களும் நிறைய தான் கொடுக்குறீங்க, நானும் தொண்டை தண்ணி வத்த கத்தி தான் பார்க்குறேன், ஆனால் ஒன்றும் தேர்ன பாடா இல்லை. அதனால் கொஞ்சோண்டு பேசுகிறேன். இன்னைக்கு கிரியை மட்டும் செஞ்சுட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு கரங்களை தட்ட மாட்டீங்களே. இருதயத்தில் மாற்றம் உண்டாகணும். ஏங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது என்னுடைய ரகசியம். எனக்கும் ஆண்டவருக்கும் நான் எவ்வளோ அவர் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், எவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், கிருபை தாங்கன்றேன், நாவை ஆசீர்வதிங்கன்றேன். ஏசையா நாவை தொட்டிங்களே ஏன் நாவை தொடுங்க, எரேமியா நாவை தொட்டிங்களே ஏன் நாவை தொடுங்க, மோசையோட வந்தேன்னு சொன்னீங்களே என் கூட வாங்க. நான் கெஞ்சிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே நின்று பேசுறது தானே உங்களுக்கு தெரியுது. ஏங்க, இயேசுநாதர் இல்லைன்னா 5 நிமிஷம் இங்கே மைக்கை பிடிச்சி பேசுறதுக்கு என்னால் முடியவே முடியாது. இயேசுநாதர் இல்லைன்னா என் கூட 5 நிமிஷம் இல்லைங்க, 2 நிமிஷம் கூட என்னால் இங்கே பேசவே என் தகுதி அப்படி. ஹலோ, என் திறமை அவ்வளோதான். இப்போதான் நான் காலையில் தான் கேட்டேன் எவ்வளோ நேரம் பேசுகிறேன்றது தேவையில்லை. வெளியிலலாம் போனால் ஏதோ 2 மணி நேரம் கொடுத்துட்றாங்க பேச சொல்லி. இங்கே கூட சில நேரத்தில் நான் 1.25 மணி நேரம்லாம் கூட பேச நானாக தான் நிறுத்துகிறேன். எனக்கு எவ்வளோ நேரம் பேச, இன்றைக்கி கூட பாருங்களேன், டக்குன்னு நிறுத்தினு பார்க்குறேன். இந்த 2 டிராஃபிக்கோட நான் அடுத்தது நிறைய வச்சுருக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு, முடிக்க போகிறேன். ஒன்று மட்டும் சொல்கிறேங்க. கிரியை உன் வாழ்க்கையில் முதல் விஷயம் தர்மத்தை செய். அப்பொழுது அந்த அப்பொழுதுனா இதை செஞ்சாதான் அப்பொழுது. அதை செஞ்சுட்டு இப்போ வாசிச்சிங்கன்னா
அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒன்று, நான் தர்மம் செய்கிறேன், நான் கீழே இருக்கிறவங்கள பார்க்குறேன், பசியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன், ஆதரவுள்ளவங்களை ஆதரிக்கிறேன். 2 கிரவுண்டு இடம் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக ஒரு 10 விதவைங்களையாச்சு, வயசானவங்க, தாய் தகப்ப பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்களை வச்சு போஷிக்கணும்னு ஒரு ஆசை. அது சொந்த இடம். அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காச்சும் என்ன செய்யணும்? ஆதரவு கொடுக்கணும், கைவிடப்பட்டவங்களாக இருந்து அப்படின்னு ஒரு ஆசை. ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்தரங்கத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கட்டாயம் கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உன்னால் முடிஞ்சு செய். சபையிலிருந்து ஒரு பக்கம் செய்யட்டும். இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு எத்தனை 1000 செலவானாலும் பரவாயில்ல, நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேரும் சாப்பாடு ஏழை எளியவங்களுக்கு போய் கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. லாஸ்ட் டைம் கூட நம்மளால் முடிஞ்சதை என்ன செய்யணும்? செயல்படணும். செய்யலாமா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? தர்மம் செய்யுங்க. செகண்ட், கடனாளியாக இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு கடன் தேவனை துதிக்கிறதுல, 2வது கடன் அன்பு செலுத்துறதில்ல, 3வது கடன் நீங்கள் ஜீவனை கொடுக்கறதில்ல. ஜீவனை கொடுக்கறதுல கடனாளியாக இருக்கிறீங்களாம். ரெஃபரன்ஸ் மட்டும் நீங்கள் எல்லாம் டிக் பண்ணிக்கங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட் ஒன்று மட்டும் நான் பேசாமல் போயிட்டேன். இந்த தர்மத்தை கூட வச்சுட்டு, என்னப்பா நான் விதைச்சிருவேன், நான் சொல்கிறேன்ல, விதைச்ச நான் கூட என்ன செஞ்சிடலாம்? விட்டுட்டு போயிடலாம். விதையானது அது முளைக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் பேசும், கட்டாயம் பேசும். உங்கள் உள்ளத்தில் பேச ஆரம்பிக்கும், கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. நான் சொல்கிறது ஊர் கதை இல்லை, வசனத்தை மட்டும்தான் சொல்கிறேன். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கரங்களை தட்டி சரி எழுதிக்கிங்க. 1 யோவான் 3:16, 1 யோவான் 3:16. மத்தேயு சுவிசேஷம் 20:28, யோவான் 10:15, ரோமர் 5:8, பிலோமோன் 2:17-30. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சகோதரனுக்காக, உங்கள் குடும்பத்தில் இருக்க உறவுக்காக ஜீவனை கொடுக்கறதில் நீங்கள் கடனாளியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஜீவன்னா உயிரை மட்டும் எடுத்துக்கொள்ளாதீங்க. அவங்க உபத்திரப்படுறாங்க, பாடுபடுறாங்க, வியாதியில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள போய் நீ தாங்கி பராமரிக்கிறதே நீ அவங்களுக்கு கொடுக்குற ஜீவனுக்கு ஈடாக இருக்கும். உடம்பு சரியில்லை, எனக்கே உடம்பு சரியில்லை, முடிஞ்ச அளவுக்கு போ, உடனே கர்த்தர் பார்த்துப்பார். அவங்கள டாக்டர் காப்பாற்றுறதுக்கு நீ போய் பக்க வளைவா நில்ல. அல்லேலூயா. பக்க வளைவா நில்லு, கர்த்தர் உன் வியாதியை திருப்பி போடுவார், உனக்கு ஏற்ற பலனை தருவார். ஒருத்தனுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு போலன்னா பாவி. ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கீங்க. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அடுத்தது மன்னிக்கிறதுல கடனாளியாக இருக்கிறீங்க. மத்தேயு சுவிசேஷம் 6:12 வாசித்த வசனம் தான். மத்தேயு சுவிசேஷம் 18:32, லூக்கா 11:4, ரோமர் 18:27. இத்தனை வசனங்கள் மன்னிக்கிறதுல நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? கடனாளிகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நன்மை செய்கிறதுல கடனாளியாக இருக்கிறீங்க. லூக்கா 6:34, லூக்கா 6:34, லூக்கா 11:6, ரோமர் 15:27. நன்மை செய்கிறதிலே கடனாளியாக இருக்கிறீர்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுல கடனாளியாக இருக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் சுவிசேஷத்தை போய் சொல்றீங்க? எத்தனை பேர் சுவிசேஷத்தை போய் சொல்றீங்க? எவ்வளோ கடன் வச்சிருக்கீங்க தெரியுதா? இப்போ எங்கேயே போயிட்டு ஒரு 2 லட்ச ரூபா வாங்கிட்டு நான் கடனாளி 2 லட்ச ரூபாலாம் பிஸ்கோத்து காசு. அது இயேசுநாதருக்கு. எதில் மெயினாக கடனாளியாக இருக்கிற? இந்த கடன்லாம் பூமியில் இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் அங்கே போனோன்னே கேட்பாரு, சுவிசேஷம் சொன்னியா? அங்கே போய் சொல்ல முடியாது. அங்கே என்ன சொல்ல முடியாது? சுவிசேஷம் சொன்னியாப்பா? அங்கே நீ என்ன செய்ய முடியாது? இங்கே போய் சுவிசேஷம் சொல்கிறான்னா சொல்கிறான், எனக்கு தெரியாது.
ஈஸியாக சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? எனக்கு தெரியாது. சுவிசேஷம் என்னடா? இயேசு உன்னை ரட்சித்தார், உன் பாவத்தை மன்னித்தார், போய் சொல்லு போ. அதை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லை? இன்னும் பாவத்திலே இருக்கிறேன். விட்டா தானே சொல்ல முடியும். ஒரு பையன் கூட 10 பையன் சுற்றின்னு இருக்கிறான்பா, ஒரு பையனையும் சர்ச்சுக்குள்ளே கொண்டு வரலன்னா நீ எப்படி இருக்கிறன்னா பாவியாக இருக்கிறன்னு அர்த்தம். நீ தப்பு பண்ணால் அவனை போய் கூப்பிட முடியாது, தெரியுமா உனக்கு? நான் கரெக்டாக இருந்தால் தான் என் கூட நீ சர்ச்சுக்கு வந்து பாடுறா அப்படின்னு சொல்ல முடியும். நானே தப்பு பண்ணியிருந்தேன்னா அவனை போய் சொல்ல முடியுமா சர்ச்சுக்கு வாடானே? இது வேற ஒழுக மாதிரி. சுவிசேஷத்தை அறிவிக்க நான் கடனாளியாக இருக்கிறேன். ரோமர் 1:14-15 அதை மட்டும் வாசிங்களேன். மற்றவங்களாம் எழுதி வாசிக்கிற ஒரு ஆள் மட்டும் இருங்க, மற்றவங்க எல்லாம் எழுதிக்கங்க. அந்த படிக்கிறவங்க எழுதினவங்களோட பார்த்து எழுதிக்கங்க. பிறகு ஏன்னா டைம் இல்லை, முடிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 10:15-27, அப்போஸ்தலர் 9:15, 26:17, 2 தீமோத்தேயு 2:10, மத்தேயு சுவிசேஷம் 9:28, ஏசாயா 6:8 வாசிங்க. கிரேக்கருக்கும் மற்ற நான் கடனாளியாயிருக்கிறேன், ஆகையால் ரோமபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்ப இதை நீ செய்யலனா என்னவா இருக்கிற? சுவிசேஷம் சொல்லாத கடனாளியா இருக்கிற நீ. சுவிசேஷத்தை நீ என்ன செஞ்சு ஆகணும்? சுவிசேஷத்தை என்ன செஞ்சு ஆகணும்? அறிவித்து தான் ஆகணும். அடுத்தது சேர்த்து கொள்ள கடனாளி. என்னவா இருக்கிறோம்? சேர்த்து கொள்ள யார? குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் சேர்த்து கொள்ளுகிறதுல இன்னைக்கு நிறைய பேர் கடனாளியாக இருக்கிறோம். தள்ளி விடுறோம். பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு, பரலோகம் உன்னை என்னையும் பார்த்துக்கிட்டு இருக்கு, தீர விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஹலோ பிரதர் சிஸ்டர், தயவு செஞ்சு சொல்கிறேன், இதில் எல்லாம் நீ கடன் இருக்கிற. வசனம் சொல்லுதில்ல, அப்பொழுது நீ உன் கடனாளியை மன்னிக்கணுன்னா இயேசுநாதர் உன் கடனை மன்னிக்க மாட்டார். இயேசுநாதர் உன் கடனெல்லாம் மன்னிக்கணுன்னா நீ என்ன செய்? அவ்வளோதான். இப்போ உன் கடனை இயேசுநாதர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இப்போ போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? ஆமாம், ஆல்ரெடி நீ ஒரு 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுகிறன்னா இப்போ நீ வந்து என்ன செய்ய? சாகிற வரைக்கும் 10 நிமிஷத்தை 1 ஹவராக ஆக்கு. அப்போ தான் உன் கடன் தீரும். அங்கே போயிட்டு கேள்வி என்ன செய்யக்கூடாது, உன்னை கேட்கக்கூடாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். இப்போ இது அடுத்தது நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் என்னெல்லாம் பார்க்கணும்? நான் என்ன சொன்னேன்? 5 காரியம் சொன்னேன். கவலைப்படாமல் இருங்க. தர்மம் இல்லை பேசுனது தர்மம், கடனை மன்னிக்கிறது. அடுத்தது என்ன சொன்னேன்? கவலைப்படாமல் இருங்க, உபவாசம் போடுங்க, அப்புறம் ஜெபம் பண்ணுங்க. இத்தனையும் நான் பேசலை, இன்னைக்கு பேசணுன்னா நேரம் இல்லை. அதனால் இதுலேயே நான் நிறைய காரியங்களை உங்களுக்கு இப்போ ஓவரலாக தான் என்ன செஞ்சுருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். சிம்பிளாக சொல்கிறேன். வாக்குத்தத்தை நிறைவேறணுன்னா தர்மம் செய், வாக்குத்தத்தை நிறைவேறணுன்னா கடன் இல்லாமல் வாழு, கடனை மன்னி. கர்த்தர் உன் கடனை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்வார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஹalleluya ரியா கலபௌ சந்தரதி நமரியா. ஹalleluya ஹalleluya. திட்டங்களை தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்களை தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்லீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனும்?
அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போசித்தீரே, சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போசித்தீரே, சூரச்செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, ஓ பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே. சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தது, கட்டுக்கள் உடைந்தது. கதவு திறந்தது, கட்டுக்கள் உடைந்தது. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. கைகளை தட்டி பாருங்க எல்லாரும் சேர்ந்து. சபையே ஒரு அசைவு, ஒரு எழுப்புதல். தேவன் நம்முடைய பகுதியில தேவன் நமக்கு உண்டாக்கி தர போகிறார். glory. கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. ஆயன் தன் நாடுகளை அறிந்தது போல பறித்து கொள்ள முடியாதுங்க. ஆயன் தன் நாடுகளை அறிந்தது போல ஒருவரும் பறித்து கொள்ள. ஓ நல்லாயனே, நல்லாயன் நீர் இருக்க ஆட்டுக்குட்டிக்கு ஏன் கவலை. நல்லாயன் நீர் இருக்க ஆட்டுக்குட்டிக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உணர்ந்து அழைச்சது நீங்க, நடத்தி அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. glory. அழைச்சது நீங்க, அழைச்சது நீங்க, என்னை அழைச்சது நீங்க, அழைச்சது நீங்க, என்னை நடத்தி செல்வீங்க. ஒரு அபிஷேகத்தை விட்டுருங்கப்பா, ஒரு அக்னி 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 அக்னி. ஓ ரிகபலதரதனா உரதரதரதனா. கடன்பட்டு இருக்கிற எல்லா கடன்களையும் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கிற சபையாக, அடைக்கிற சபையாக, தர்மம் செலுத்துகிற சபையாக. ஓ அழைச்சது நீங்க, என்ன நடத்தி செல்வீங்க. எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், துயரப்பட்டிருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு தரப்போகிறா. நீ செய்ய ஆரம்பிமா, நீ செய்ய ஆரம்பி. ஏமாந்துராத, ஏமாந்துராத, ஏமாந்துராத. உன்னை வஞ்சித்து வைத்திருக்கிறான், உன்னை வஞ்சித்து வைத்திருக்கிறான், உன்னை கடனாக்கி அடிமதனத்தில் வைத்திருக்கிறான். உன்னை அடிமதனத்தில் வச்சிருக்கிறான் பிசாசு.
உன்னை அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறான் பிசாசு. கடன் என்றால் என்ன தெரியுமா? அடிமை. துதிக்காதபடிக்கு வச்சிருக்கிறேன், உன்னை அடிமையாக்கி வச்சிருக்கிறான். தர்மம் செய்யாதபடிக்கு வச்சிருக்கிறான், உன்னை அடிமையா வச்சிருக்கிறான். ஹலோ, அன்பு செலுத்தாதபடிக்கு நான் உன்னை அடிமையா வச்சிருக்கிறான். நான் அடுத்தது பேசணும்னா அதான் பேசுவேன். இதெல்லாம் உன்னை எங்க கொண்டு போய் வைக்குது அப்படின்னா உன்னை அடிமைத்தனத்தில் வைக்குது. நீ அடிமையின் பிள்ளை இல்ல, சுதந்திரவாளியின் பிள்ளை. நான் சொல்றேன், நீ வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ஹலோ, நீ அடிமையானவன் பிள்ளை அல்ல, சிலுவையில வெற்றி சிறந்தவரின் பிள்ளை. சிலுவையில உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டு சம்பாதித்திருக்கிறாரே, நீ இயேசுவின் பிள்ளை. உன் ஆத்துமா பேசட்டும், நான் அடிமைத்தனத்தின் பிள்ளை இல்லை. உன் ஆத்துமா பேசட்டும், உன் உள்ளான மனுஷன் பேசட்டும். உன் உள்ளான மனுஷனை பேச விடு, உன் உள்ளான மனுஷனை பேச விடு. உன் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நீ அடிமைத்தனத்தில், அடிமையை வென்ற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. உனக்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார்ல, உன்னை வெற்றி சிறக்கும்படி. மீண்டும் நீ போய் அடிமைத்தனத்தில் இருக்காத, துதிக்கிறதுல கடனாளியா இருக்காத, ஓ ஜெபிக்கிறதுல கடனாளியா இருக்காத, அன்பு செலுத்துறதுல கடனாளியா இருக்காத, ஸ்தோத்திரம் பண்றதுல கடனாளியா இருக்காத, சேற்று கொள்ளுகிறதுல கடனாளியா இருக்காத. அடிமை வாழ்க்கையிலிருந்து வெளியே வா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் அந்நிய பாஷைகளே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். எல்லா அடிமைத்தனத்திலிருந்து தேவரே நீர் எங்களை மீட்டெடுத்து உன்னதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில் நிற்கிறிய செய்வீராகப்பா.